கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கான மாலை நேரம் அண்ணா மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 7வது வசனம். மார்க் 1:7. மார்க் 1:7. அவன் என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாத ரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அதாவது யாரெல்லாம் ஊழியத்தில் இருக்கிறாங்களோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று ஊழியம் பார்க்கிறவங்களா இருக்காங்களோ, அவங்க எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இதுதான். அதாவது அவர் என்ன பிரசங்கம் பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னேற்சி பண்றாரு ஒழிய தன்னை இல்லை. ஏன்னா அவர் முழுக்க முழுக்க கிறிஸ்துவ தான் சொல்றாரு. ஏன்னா நம்ம யோவான் 3வது அதிகாரம் 30வது வசனத்துல பார்ப்போம், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. யோவான் 1வது அதிகாரம் 29வது வசனத்துல பார்க்கிறோம், இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு அவரை தான் சொல்றாரு. மணவாளன் அப்படின்னு அவர் தான் சொல்றாரு. அது மாத்திரமில்ல, அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு, எனக்கு பின் ஒருத்தர் வருகிறார், என்னிலும் வல்லவர் எனக்கு பின் ஒருவர் வருகிறார். என்ன என்னிலும் வல்லவர்? அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை, இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம், இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீக தன்மை, இதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஏசாயா 9:6 என்ன சொல்லுது, அவர் வல்ல தேவன், மைட்டி காட் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப அவர் என்ன சொல்றாரு, என்னிலும் வல்லவர் ஒருவர். அப்ப என்ன ஒப்பிட முடியாது. ஏன்னா நான் வழியை ஆயத்தப்படுத்தக்கூடியவனா வந்தேன், ஆனா அவர் தான் வழியை நிறைவேற்றக்கூடியவர். என்னுடைய அழைப்பு ஒரு தற்காலிகமானது, ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அழைப்பு நித்திய காலத்திற்கு உரியது. ஏன்னா அவர் சொல்லும்போது, யோவான் 1:15 சொல்லும்போது என்ன, அவர் எல்லாவற்றிற்கும் முன்பாக இருந்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா அப்போ என்ன, என்னுடைய ஊழியம் என்ன, கர்த்தரை காட்டி கொடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, அவருடைய பாத ரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. என்ன ஒரு மனத்தாழ்மை பாருங்க. அதாவது ஒருத்தருடைய பாத ரட்சியை கலட்டி விடுவதுன்னு சொல்லுவது ஒரு அடிமையிலே இருக்கிறதுலே கீழ்மட்ட அடிமையினுடைய வேலை. இது என்ன, ஒரு குரு கிட்ட கீழே இருக்கிற சிஷ்யர்களோட செய்யக்கூடிய வேலை இல்லை. அதாவது அவ்வளவு மோசமான வேலை. அதுதான் இருக்கிறதுலே லோயஸ்ட் ஆஃப் லோயஸ்ட் சொல்லலாம். அதாவது கீழ்மட்டத்துல கீழ்மட்டமான வேலை. அவர் என்ன சொல்றாரு, ஐயா அது கூட நான் தகுதி கிடையாது. எப்படி? அது கூட நான் தகுதி கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் போது ஸ்திரீகளில் பிறந்தவர் மிகப்பெரிய ஆள்னு யோவான் ஸ்நானகன் சொல்றாரு. ஆனா யோவான் ஸ்நானகன் சொல்லும் என்ன சொல்றாரு, ஐயா ஒரு வேலைக்காரன் கீழே குனிஞ்சு ஒருத்தருடைய செருப்புடைய பாதரட்சியினுடைய வார கழட்டி விடுறதான் இருக்குதுலே கேவலமான ஒரு மனுஷனுடைய வேலை. அதை செய்யறது கூட எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லக்கூடிய, தன்னை தாழ்த்தக்கூடிய ஒரு தன்மையை பார்க்கிறோம். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? எனக்கு அருமையானவர்களே, நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை உங்க கண்களுக்கு தெரிய தெரிய உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள மனத்தாழ்மை உண்டாகும். அப்ப என்னன்னா, உங்களுக்குள்ள ஒரு மனத்தாழ்மை உண்டாக உங்களை நீங்க ஆயத்தப்படுத்துவீங்களா, உள்ள தகுதியுள்ள மக்களா மாத்துவீங்களா? ஏன்னா யோவான் என்ன பார்த்தாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் என்றதை பார்த்தாரு. பார்த்த உடனே அவருக்குள்ள தாழ்மை வரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நம்ம ஏசாயா தீர்க்கதரிசி பார்க்கிறோம். ஏசாயா 6வது அதிகாரத்துல அவர் சிங்காசனத்துல இருக்கிற தேவனை பார்க்கிறாரு. சுற்றி இருக்கிற தேவதூதர்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாம கூப்பிடுவதை பார்த்து அவருக்கு என்ன உண்டாகுது, ஐயையோ நான் அதமானேன் அதமானேன் கதறக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம் இல்லையா? அப்ப எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஊழியம் நம்ம மனத்தாழ்மையா இருப்பது மாத்திரமல்ல, அது மாத்திரமல்ல, நம்முடைய ஊழியம் என்னன்னா, ஒரு அஸ்திவார், ஒரு அடித்தளம். எதற்காக? நம்ம இல்ல, கர்த்தரை காட்டி கொடுப்பதற்காக. அதுதான் மிக முக்கியமான காரியம். யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம் எதை காட்டுதுன்னா, அவர் சிறுகணும்,
கிறிஸ்து பெருகணும். அப்ப உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, ஒரு மேடை போல. அந்த மேடை எதை காட்டணும்? மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை காட்டணும், உங்களை காட்டக்கூடாது. என் வாழ்க்கையின் மூலமா நீங்க என்ன பண்ணணும்? நீங்க இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். என்னுடைய மரியாதையோ, நான் செய்த காரியங்களோ, இல்லை என்னுடைய காரியங்களோ இல்லைங்க. முழுக்க முழுக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததாக இருக்க வேண்டும். செய்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் ஆமாண்டவரே, தங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவை அடையாளம் காட்டி கொடுப்பதற்காக தங்களை அல்ல, தங்களுடைய கனத்தை அல்ல, தங்களுடைய செயல் வீரர்களை அல்ல, தங்களுடைய செயல்களை அல்ல, மாறாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் காட்டி கொடுப்பவர்களாய் இருக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.